அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சென்னை சட்டக்கல்லூரியோடைய பற்றைப்பெரும்புதூரில் இருக்கிற சென்னை சட்டக்கல்லூரியோடைய 5வது பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டோம். சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து பட்டமளிப்பு விழா வந்து நடத்தி முடிக்கப்பட்டது. பட்டங்கள் வழங்கப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து 2021-22 பேட்ச் இவங்க தான் முதல் பேட்ச். அவங்களுக்கு இப்போ தான் பட்டமளிப்பு விழா நடைபெற்று முடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டு இது பண்ணிருக்கு. இந்த கல்லூரியும் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. அதாவது இப்போ 8 வருடத்துக்கு முன்னாடி சென்னை கல்லூரியை மாற்றும் பொழுது இந்த கல்லூரியும் திருவள்ளூரில் பற்றைப்பெரும்பூரில் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. கல்லூரியிலும் தேவையான அடிப்படை வசதிகள் நிறைய தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஆலோசிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், முதல்ல பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகள், ஏன்னா ரொம்ப தள்ளி இருக்கிறனால நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தினமும் வந்து போகிறதுக்கான சிரமங்கள் ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி தேவையான அளவு பேருந்து வசதிகள் என்ன செய்ய முடியும் என்னன்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம். பட்டமளிப்புலாம் சிறப்பாக நடந்து முடிந்து விட்டது. இதே மாதிரி மற்ற கல்லூரிகள், ஏன்னா சட்டக்கல்லூரியில் ஒரு விஷயம் என்னென்னா, பல ஆண்டுகளாக இது மாதிரி கான்வெகேஷன்ஸ் நடக்காமல், பட்டமளிப்பு விழா நடக்காமல் பல ஆண்டுகளாக இருந்திருக்கு. கடந்த வாரம் திருச்சியிலே பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருக்கு. அந்த கல்லூரியில் ஆரம்பிச்சிருந்து 3வது பட்டமளிப்பு விழா போன வாரம் திருச்சியில். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பட்டமளிப்பு விழாக்கள் நடக்காமல், பட்டமளிப்பு விழா நடத்தப்படாமல், அவங்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படாமல் ப்ராப்பராக அந்தந்த வருஷத்தில், ஏன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் அது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ அந்த இது வந்து மற்ற தனியார் கல்லூரிகள் நடக்கும்போது நம்மளுடைய சட்டக்கல்லூரியில் அதில் பெரிய டிலே இருக்குது. ஸோ இனிமேல் அது நடைபெறாமல் இருக்கிறதுக்காக அனைத்து சட்டக்கல்லூரியிலும் வந்து பட்டமளிப்பு விழா நடைபெற்று வந்தது. எல்லா கல்லூரியிலும் நடத்தி இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ள அனைத்து கல்லூரியிலும் சட்டக்கல்லூரியிலும் பட்டமளிப்பு விழா நடத்தி முடிக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபட்டுள்ளோம். நாகர்கோவில் சிறையில் லாக் அப் டேப் நடந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்றைக்கும் வந்து இந்த மாதிரியான குற்ற செயல்களை என்றைக்கும் முதல்வரும் சரி, அனைவரும் சரி, முதல்வர் உத்தரவின் பேரில் என்றைக்கும் அதற்கு எந்த ஆதரவும் யாரும் இது பண்ண போகிறது. கடுமையான நடவடிக்கைகள், யாராவது வந்து தவறாக கைது செய்யப்பட்டவர்களோ கைதிகளுக்கோ யார் மீதாவது ஏதாவது நடவடிக்கை இந்த மாதிரியான அத்துமீறும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இல்லை, அந்த குற்ற சம்பவத்தில் அந்த இடத்துல யார் இதில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு அங்கே காவல்துறை அனைவரும், மாவட்ட ஆட்சியர் அனைவரும் சேர்ந்து விசாரணை நடத்தி காவல்துறை வழக்கு பதிவு செய்து யார் அதில் ஈடுபட்டார்களோ அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் சஸ்பென்ஷன் இது பண்ணப்பட்டிருக்கு. அனைவருக்கும் ஒரு ப்ராப்பர் சர்க்குலரும் போயிருக்கு. கண்டிப்பாக சிறைத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பெரிய டிப்ரெஷனில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பல வருஷங்களாக ப்ரொமோஷன் இல்லை, பல வருஷங்களாக தேவையான மற்ற காவல்துறைக்கு ஈக்குவலான ஊதியங்களும் இல்லை, நிறைய டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ அனைத்தையும் சரி செய்யறதுக்கான வேலைகள் நம்ம வந்து செய்யணும். அந்த அரசு வந்தாலும் செய்யணும். கண்டிப்பாக இந்த குற்ற சம்பவத்தில் எந்த பாரபட்சம் இல்லாமல் இதில் ஈடுபட்ட அனைவரும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் அடிக்கடி இல்லை, மின்வெட்டு எங்கெங்கே இருக்கோ, இப்போ திருவள்ளூரில் நாங்கள் பார்த்தா கலெக்டர்கிட்டையும் பேசணும். ஏதாவது இடத்துல தொடர்ச்சியாக அதே மாதிரியான சம்பவம் ரிப்பீட் ஆகுதுன்னா, இப்போ அங்கே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், எங்கெங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதில் ஏதாவது ஒரு தேவையான வாண்டடாக செய்கிறாங்களா என்னென்னு பார்க்குறோம். ஸோ ரிப்பீட்டட் எங்கெங்கே இடத்துல இருக்குன்னு சொல்கிறோம். பட் ஒரு 25-30 நாட்களுக்கு முன்னாடி ஒரே நாளில் திருவள்ளூர் முழுவதும் ஒரு ஓவர் ஹை வோல்டேஜ்னால தடைப்பட்டுச்சு. அதை உடனடியாக சரி செஞ்சோம். இங்கேயே வந்து நம்ம அடிஷ்னலாக டீம் வந்து ஒப்பந்த தொழிலாளர் நிறைய பேரை வச்சு வந்து நம்ம தேவையான அளவு எங்கெங்கெல்லாம் மின்சார சாதனங்கள் பழுதடைதோ, இல்லை வயரில் கேபிள் இஷ்யூ இருக்கோ, ஃபால்ட் இருக்கோ, அதெல்லாம் சரி பண்ணுற வேலையை பண்ணியிருக்கோம். இது மாதிரியான பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே வந்து ஆராய்ச்சி தேவையான நடவடிக்கை. அதிமுக எம்எல்ஏக்களே குதிரை பேரம் பேசி வந்து களவாணி திட்டம் செய்கிறாரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்களே. இல்லை, எடப்பாடி வந்து அவருடைய முயற்சியை, அவர் வந்து 50 நாள் முயற்சியை, அந்த கவுண்டிங் முடிஞ்ச அன்னைக்கு அவரும் ஸ்டாலினும் எடப்பாடி மகனும் ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களும் 4 பேரும் செய்த முயற்சி இன்று தோல்வி. என்னை எப்படியாவது முதல்வர் ஆகணும் முயற்சி செஞ்சார். இல்லை, எப்படியாவது அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றணும்னு நினச்சார். முதல்ல அவர் வந்து அவருடைய தவறை உணரணும். திரு எடப்பாடி அவர்கள் அவருடைய தவறை உணரணும். அவருடைய தவறால் தான் இவ்வளவு பெரிய கட்சி இன்னைக்கு பாதாளத்தில் போயிட்டு இருக்கு. அவர் என்ன தவறு செஞ்சால் அவர்கிட்ட கேட்க சொல்லுங்கள். அதிமுக மாதிரியான கட்சியில் என்றைக்குமே வந்து தனிப்பட்ட காரணங்களால் சொந்த குடும்பத்தை நோக்கி பயணித்தால் அந்த மாதிரி, ஏன்னா புரட்சித் தலைவர் எப்படி வாழ்ந்தாரோ, அம்மா எப்படி வாழ்ந்தாரோ, அதே மாதிரி ஒரு தலைமை தான் அந்த கட்சியை தாக்கு பிடிக்க முடியும்.
அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு வழிநடத்த முடியும். இவர் என்னைக்கு சுயநலமாக அவருடைய குடும்பமும் அவருடைய மகனும் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுற அந்த கட்சியை பயன்படுத்துகிறோம், அன்றைக்கே கட்சி அழிஞ்சு போச்சு. இந்த கட்சியை அழித்ததற்கு முக்கிய காரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை, ஒரு 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 புரட்சித் தலைவர் ஆரம்பித்த கட்சியை இன்றைக்கி மூட்டை கட்டி கொண்டு போய் சேலத்தில் மாவட்ட செயலாளர் போய் உட்கார்ந்து விட்டார் திரு எடப்பாடி அவர்கள். அவர் இந்த 50 நாள் முயற்சி தோல்வியடைந்து விட்டது. அவருடைய தவறை உணர்ந்து எப்படி அம்மா ஜானகி அம்மாள் வந்து ஒரு காலத்தில் அவங்க வந்து முயற்சி செய்தார்கள், அந்த மாதிரி அந்த இடத்துல அம்மாவிடம் கொடுத்தாரோ அந்த மாதிரி இவர் வந்து இந்த கட்சியை விட்டு யார்கிட்டயாவது அந்த கட்சியை நடத்துகிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனால் நல்லது. நன்றிப்பா. குளித்தலையில் தாவேக்கு நிறுவனம் பாலியல் சென்றது